பாட்காஸ்ட்டை கேட்குறவங்களில் நிறையா பேர் குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு குழந்தைகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு நேரத்தில் குழந்தைகள் என்பது நம் வாழ்க்கையில் இடம் பெற்றுட்டு தான் இருப்பாங்க. நம்ம வாழ்க்கை ஒரு கரெக்டான வழியில் போய்கிட்டுருக்கு அப்படின்ற கண்ட்ரோல் நிறையா நேரங்களில் நம்ம கையில் இருக்கும், நிறைய நேரங்களில் இருக்காது. அதுவே நமக்குன்னு குழந்தைகள் வந்த பின்னாடி, இல்லை நம்ம பேரண்ட்ஸ்க்கு குழந்தைகளாக இருக்கும் பொழுது அந்த பேரண்டிங் சொல்லுவாங்கள்ல, அது எப்போவுமே கடினமாக பார்க்கப்படுது. நம்மளுடைய குழந்தைகள் தான் நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய குழந்தைகள் தான் நம்மளுடைய அடுத்த தலைமுறை, அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்மளுடைய வேல்யூஸை எடுத்து போகக்கூடிய ஒரு முக்கியமான திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய நேரங்களில் குழந்தைகள் வளர்ப்பு என்பது ரொம்ப கஷ்டம், இதில் கரெக்டாக கிடையாது, நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைகளையும் கரெக்டான பாதையில் செலுத்தாமல் ஏமாத்துறதுக்கான ஒரு முறையை நம்ம விழுந்துடுறோம். ஸோ அப்போது இந்த பேரண்டிங் இருக்குல்ல, இந்த பேரண்டிங் பற்றி நீங்கள் குழந்தைகளாக உங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு குழந்தைகள் இருக்கலாம். ஸோ அவங்க வாழ்க்கையில் தன்னுடைய குழந்தைய எப்படி அருமையாக வளர்த்து ஒரு நல்ல குடிமகனாக, நல்ல ஒரு மனிதனாக, நல்ல ஒரு வெற்றியாளனாக மாற்றும் ஒரு சக்தியும் கூட இந்த பாட்காஸ்ட்டில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதில் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் பேரண்ட்டாக இல்லைனா கூட நாளைக்கு நீங்கள் பேரண்ட் ஆவீங்க. ஸோ இந்த பாட்காஸ்ட் மூலமாக, இந்த எபிசோட் மூலமாக உங்களுக்கு ஒரு கரெக்டான பேரண்டிங், ஒரு குழந்தையை வளர்த்து நல்ல மனிதனாக மாற்றும் நிறைய டிப்ஸு இந்த எபிசோடில் தொடர்ந்து கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ எப்போவுமே எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் கூட பேச போகிறேன் அப்படின்னா. ஸோ இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாக தான் எனக்கு அமைஞ்சது. ஏன்னா நான் சத்யபாமா யூனிவர்சிட்டியில் ஒரு கெஸ்ட் லெக்சரிங் பண்ண போகிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நேரடியாக மீட் பண்ண போகிறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான சர்டிஃபிகேஷன் என்னோடய ப்ரொஃபஷனலில் முடிச்சிருந்தேன். இந்த மாதிரி இந்த வாரம் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. என்னுடைய குடும்பங்களும் சந்தோஷங்கள் நிறைந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நோக்கத்தில், ஒரு பாசிட்டிவான வழியில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம கிரேட்ஃபுல்னஸ், நம்மளே நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை நினச்சி சந்தோஷப்படணும். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, கண்டிப்பாக நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நண்பா, நண்பி. ஸோ இல்லை ஒரு மாதிரி கஷ்டமாக தான் போகுது நண்பா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தை உங்கள் மைண்டில் வச்சுட்டு தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருங்க. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த பாட்காஸ்ட்டை இத்தனை எபிசோட் பண்ணியிருக்க முடியாது. இன்னொரு மிக முக்கியமான நியூஸ், நம்ம ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனை கிராஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட லிசனர்ஸ், ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க. ஸோ 10,000ன்றது சின்ன நம்பர் தானப்பா அப்படின்னு நீங்கள் மனசில் யோசிச்சிங்கன்னா, அந்த 10,000 பேர் நம்ம வாய்ஸை கேட்குறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை எனக்குள்ளே ஒரு அப்ரிசியேட் பண்ணி இந்த பாட்காஸ்ட்டை தொடங்குறேன். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நம்மளுடைய வெற்றியை உங்களோட சேர்ந்து நான் கொண்டாடணும்னு ஆசைப்பட்றேன். உங்களோட ஃபீட்பேக்கை RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்பலாம். உங்களுக்காக நான் வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த பாட்காஸ்ட் ப்ளாட்ஃபார்ம் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா, நண்பி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை மறக்காமல் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ஏன் அப்படின்னா, நம்ம நிறைய நண்பர்களை சென்றடைவதற்கான ஒரு வழி இது ஏற்படுத்தி தரும். ஏன்பா நீ சென்றடையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கான சந்தோஷம் உங்களுடைய சந்தோஷம் மட்டும்தான். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ இது முழுக்க என்னோடய ஃப்ரீ டைமிங்கில் நிறைய ரிசர்ச் பண்ணி, எனக்கு ஃப்ரீயே இல்லைனா கூட ரிசர்ச் பண்ணி இதை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ எல்லா விஷயத்தையும் தாண்டி உங்கள் கூட பேசுகிறது ரொம்ப சந்தோஷம். அது மட்டும்தான். இதனால் எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் கிடையாது, உங்களுடைய சந்தோஷம் மட்டும்தான். ஆல் ரைட், நம்ம பாட்காஸ்ட்டுக்குள்ளே உள்ளே போயிடலாம்.
என்னப்பா திடீர்னு குழந்தை வளர்ப்பு அந்த மாதிரிலாம் வந்து இறங்கிட்ட செல்ஃப் ஹெல்ப்பில் அப்படின்ற மாதிரி கேட்டு இந்த பாட்காஸ்ட் இதோடு நிறுத்திடலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சில லிசனர்ஸ், நம்மளுடைய லிசனர்ஸ் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய வாழ்க்கை பேக்ரவுண்ட் நிறைய இருக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஒரு குடும்பம் இருக்குது. அவங்களும் பிஸியாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தையை வளர்ப்பது எப்படி, இல்லை இந்த குழந்தையை வளர்க்கும் பொழுது எனக்குள்ளே இந்த சேலஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. சரி, அவங்களுக்காக பண்ணலாமே, நம்ம எல்லாருக்காக பண்ணும்போது ஒரு பேரண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு அடுத்த தலைமுறையை உருவாக்கும் ஒரு முக்கியமான சக்தியும் கடமையும் நமக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த கடமையை எப்படி கரெக்டாக நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும், அதே நேரத்தில் நம்ம குழந்தைகளையும் ஒரு மிக சிறந்த மனிதர்களாக நம்ம உருவாக்கக்கூடிய அந்த ஒரு சக்தியை எப்படி பெறுவது அப்படின்றதுக்காக இந்த பாட்காஸ்ட் உங்களுக்காக. ஸோ நிறைய பேர் எப்பயுமே யோசிக்கிறது என்னென்னா, குழந்தைகளை வளர்ப்பது எப்பயுமே கஷ்டம்தான்ப்பா, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ஐயப்பா அப்படி நினச்சி பார்த்தாலே முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய நேரங்களில் நம்மளை அறியாமலே நம்ம கஷ்டப்படுத்திடுவோம் குழந்தைகள் கொஞ்சம் வளரும் போதே, அங்கே பாரு அடைய பக்கத்து வீட்டில் அவன் எப்படி இருக்கேன், நம்மளை எப்படி நம்ம அப்பா அம்மா வளர்த்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் வளர்ப்போம். அதுதான் தப்புன்னு நான் சொல்ல வர்றேன். ஏன்னா அந்த காலத்தில் எதுக்கு எடுத்தாலும் ஒரு கம்பேரிசன், அவன் எப்படி பண்ணுறான் பாரு, அவன் எப்படி நடக்கிறான் பாரு, அவன் எப்படி சாப்பிட்றான் பாரு, அவன் எப்படி படிக்கிறான் பாரு, இப்படின்னு ஆரம்பிக்கிற கம்பேரிசன்லேருந்து, அது மட்டும் இல்லாமல் குழந்தையை ஒரு தோல்வியுடைய போதோ இல்லை வெற்றியும் போதோ ஒரு கரெக்டான முறையில் அணுகாமல், இது கரெக்டு கிடையாது, தப்பு, எந்த நேரம் பார்த்தாலும் ஒழுங்காக போய் உட்கார மாட்டியா, அடிச்சு போடுவேன், பிச்சு போடுவேன், வெளுத்து போடுவேன், இப்படின்ற பல வார்த்தை ஜாலங்களை நீங்கள் அவங்க மேலே வெறுப்புகளாக தெளிக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு கரெக்டான முறையில் பயணிக்கும் நினைக்கிறீங்க? நம்மளுடைய குழந்தைகள் நல்லா வந்தால் யாருக்கு நல்லது? நமக்கு தானே நல்லது. அதோட சந்தோஷமும் ஒரு ப்ரவுட் மொமெண்ட்டும் யாருக்கு? உங்களுக்கு போகும், நமக்கு தானே போகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம்? ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் இந்த பேரண்டிங் ஸ்கில்லில் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும்பொழுது உங்களுடைய சந்தோஷம் இரட்டிப்பாகும். அப்போது நீங்கள் நினச்சதையும் ஈஸியாக அடைய முடியும். அதனால தான் இந்த டாபிக் எடுத்தேன். ஆல்ரைட், த ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், பூஸ்ட் யுவர் சைல்ட்ஸ் செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய தன் நம்பிக்கையை, தன் மேலே வச்சுருக்க அந்த ஒரு நம்பிக்கை, ஒரு பவர், அது எல்லாத்தையும் நீங்கள் எப்பயும் பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எப்போவுமே குழந்தைகள் வந்து பேபி, அதாவது குழந்தைகள் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவங்களுடைய பேரண்ட்டை பார்த்தே வளருவாங்க. அவங்களோட வாய்ஸு, அவங்க எப்படி பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் என்ன, எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்களா, சண்டை போடுறாங்களா, அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்து தான் வளருவாங்க. அப்போது உங்களுடைய சொற்களும் உங்களுடைய அந்த செயல்களும் தான் அவங்களுடைய டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும், இல்லை இம்ப்ரூவ் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளை அறியாமலே நிறைய நேரங்களில் குழந்தைகளுக்கு முன்னாடி நம்ம மனைவியோடையோ இல்லை மனைவி கணவனுடையோ மாற்றி சண்டை போட்டுக்குவோம். அதை பார்க்குற குழந்தைகள் ஒரு நேரத்தில் அழுகும், என்னடா நடக்குதுன்னே தெரியாது. அந்த புரிதல் இல்லாமல் அவங்க மனசில் வதிக்கக்கூடிய அந்த நஞ்சு எல்லாமே அவங்க வாழ்க்கையும் கெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம குழந்தை முன்னாடி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோன்னா, அதை கரெக்டான முறையில் நல்ல செயல்களை நீங்கள் பண்ணும்பொழுது உங்கள் குழந்தையும் அதை ஃபாலோ பண்ணி அவங்களும் வந்து ஒரு பெஸ்ட்டு கிட்டாக வந்து வளருவாங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் குழந்தைகளை சின்ன விஷயம் பண்ணால் கூட அப்ரிஷியேட் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. செம்மையாக பண்ண, சூப்பராக பண்ண, ஓ அங்கே இருந்த குப்பையை எடுத்து குப்பையில் போட்டாலே, ஸோ இதுவும் நல்ல ஒரு சூப்பர், அது யூ டிட் எ குட் ஜாப் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரியே அவள் ட்ரெஸ்ஸை மடித்து வைக்கிறா, அவள் ட்ரெஸ்ஸை போட ட்ரை பண்ணுறாங்க, இல்லை ஒரு சின்ன இடத்துல ஒரு அழுக்கு இருக்குது துடைக்கிறாங்க, அவங்க கிட்ஸ் அவங்களோட டாய்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்க புக்ஸை வந்து படிக்கிறாங்க அப்படின்னா சின்ன விஷயமா இருக்கலாம். காலைல எழுந்திரிச்சோடனே குட் மார்னிங் சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் அவங்கள ப்ரைஸ் பண்ணுங்கள். அவங்க நினச்சி ரொம்ப ப்ரௌடாக பெருமையாக ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. அப்போது தான் அவங்க நம்மளை நினச்சி நம்ம அப்பா அம்மா ரொம்ப பெருமைப்படுறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ரொம்ப ஸ்ட்ராங்காக கேப்பபிளாக அவங்க வளர்வதற்கான வாய்ப்புகள் எப்பயுமே கிடைக்குங்க. ஸோ அதை விட்டுட்டு நம்ம அவங்களுடைய ஃபேவரட்டாக இல்லாமல் அவங்கள எப்போ பார்த்தாலும் திட்டினா, சும்மா உட்கார மாட்டியா, நாங்கள் படம் பார்க்கணும், இல்லை அதை பண்ணு இதை பண்ணு, என் பக்கத்தில் இருக்காது, நீ அங்கே போ இங்கே போ அப்படின்னு விரட்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி நீ உன்னோட வேலையை மட்டும்தான் பார்க்கணும், என் கூட பேசவே கூடாது, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு எரிச்சல் இருக்குது, எனக்கு வந்து காலையிலேருந்து சாயங்காலம் டென்ஷனாக இருக்குது, என் கூட பேசாத அப்படின்ற மாதிரி அவங்க என்னங்க பண்ணுவாங்க? அவங்கள தள்ளி வைக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிடும். அது மாதிரி அவங்க நினச்சிருவாங்க, ஓ நமக்கு எதுவுமே கரெக்டு வராதோ, நம்ம வந்து வேஸ்ட்டோ அப்படின்ற மாதிரி
மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போவுமே அந்த மாதிரி அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை மட்டும் வெப்பனாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அவங்கள எப்பயுமே தட்டி கொடுங்க. ஈவன் தான் அவங்க தப்பே பண்ணாலும் அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டு அவங்கள டம்ப் பண்ணாதீங்க. நீ இப்படித்தான், நீ கரெக்ட் வரமாட்ட, நீ ஆர் வேஸ்ட் ஃபெல்லோ, நீ மற்ற கிட்ஸோட கம்பேர் பண்ணும்போது நீ சரியே கிடையாது அப்படின்ற வார்த்தைகளை நீங்கள் எப்பயுமே கொடுக்காதீங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா கேட்ச் கிட்ஸ் பீயிங் குட். ஸோ எப்பயாவது நீங்கள் உங்கள் குழந்தைக்கு நெகட்டிவாக நீங்கள் கொடுத்தனால நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்களா? ஸோ அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அவங்களுடைய திறன், அவங்களுடைய செயல்பாடு நல்லாவே மாறி இருக்கு, இல்லைப்பா நான் திட்டின பின்னாடி ரொம்ப டவுன் ஆகி எதையுமே பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் அதிகமாக இருக்கும். நம்ம நேரங்களில் நம்ம காலங்கள்லாம் நம்ம பேரண்ட்ஸ் படி படி படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர நம்ம என்ன கஷ்டப்படுறோம், நம்ம என்ன விரும்புகிறோம் அப்படின்றத நம்மக்கிட்ட கேட்டது கூட கிடையாது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம குழந்தைகள்கிட்டையும் நம்ம கொடுக்கணுமா அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். ஸோ இதே இது நீங்கள் ஒரு குழந்தையாக இருந்து உங்கள் பேரண்ட்டாக இருக்காங்கன்னா இந்த கேள்விகளை நீங்கள் கேளுங்க. அப்பா நீங்கள் என்னை பாராட்டலாமே, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதை பண்ணுறேன், எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். எப்பயுமே உங்கள் குழந்தைகளாக இருந்தால் கூட அவங்கள மரியாதையாக நடத்துங்க. அவங்கள உங்ககிட்ட ஒரு அன்பால் கட்டி போட ஆரம்பிங்க. அதை விட்டு வார்த்தைகளாலேயும் அடிகளாலேயும் இல்லை மிரட்டல்களாலேயும் அவங்கள உங்களுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணங்களை உங்கள் மனசில் பதிக்காதீங்க. அது கண்டிப்பாக இருக்காது. எப்போவுமே ப்ரைஸ் பண்ணுங்கள், ஜென்ரஸாக இருந்துக்குங்க, லவ் பண்ணுங்கள், ஹக் பண்ணுங்கள், அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்கள என்கரேஜ் பண்ணும்போது நல்ல குழந்தைகளை அவங்க வளருவாங்க. உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட் லிமிட்ஸ் அண்ட் பி கன்சிஸ்டன்ட் வித் யுவர் டிசிப்ளின். ஸோ எல்லாத்துக்குமே டிசிப்ளின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து தான் அந்த குழந்தைகளும் பண்ணுன்றதை மறக்கவே கூடாது. ஸோ நம்ம எடுத்தோடனே ட்ரெஸ்ஸை கழட்டி அப்படியே சோஃபாவில் போட்டு நம்ம டப்புன்னு போய் படுக்கிறது, குளிக்காமல் இருக்கிறது, இல்லை ஏதோ ஒன்று ரொம்ப லேசியாக இருக்கிறது அப்படின்னா அந்த குழந்தையை பார்க்கும்போது ஓஹோ இதுதான் கரெக்டு போல், அப்பாவே இப்படி தான் இருக்காரு, அம்மாவே இப்படி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுங்கள். இதெல்லாம் டிசிப்ளின் நம்ம இந்த ஹவுஸ் இப்படி பண்ணணும், இதை கரெக்ட் பண்ணணும், அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிவி ரிமோட் எடுத்தால் அதை கரெக்டாக அந்த இடத்துல வைக்கணும், இல்லை அவங்களுக்கு புக்ஸ்லாம் எடுத்தால் திருப்பி ஒழுங்காக அடுக்கி வைக்கணும். இப்படின்ற மாதிரி ஒரு 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 செட்டு, ஒரு ஸ்கெட்யூல்டு லைஃபாக கொண்டு போகலைன்னா கூட, ஆனால் இந்த கோல், இந்த மாதிரியான டிசிப்ளின்ஸை நம்ம வீட்டில் கற்றுக்கிற விஷயம்தான் அவங்க வெளியிலையும் போய் கற்றுக்குவாங்க அப்படின்றத எப்பயுமே மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக் டைம் ஃபார் யுவர் கிட்ஸ். எத்தனை பேர் உங்ககிட்ட கேட்குறேன், எத்தனை பேர் நீங்கள் உங்கள் குழந்தைகளோட டெய்லி அட்லீஸ்ட் 1 hour மனசு முழுக்க வித்தவுட் ஃபோன், வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன், வித்தவுட் எனி திங்கிங் இன் யுவர் மைண்ட் நீங்கள் அந்த குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஸோ சைக்காலஜி படி அட்லீஸ்ட் டெய்லி டின்னராவது அவங்க கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும். ஒரு 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட பேசி கலந்து உரையாடி பண்ணும்பொழுது தான் அந்த பாண்டிங் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களும் ஓகே நம்ம வி ஆர் ஹேவிங் எ சூப்பர் என்ன சொல்கிறது, ரொம்ப சப்போர்ட்டான ஃபேமிலி இருக்கும் அப்படின்றது அந்த குழந்தைகள் நம்ப ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதை விட்டுட்டு நிறைய நேரத்தில் எனக்கு டைம் இல்லை, ஐயோ எனக்கு ஒர்க்கு நிறையா இருக்குது, எனக்கு டென்ஷனாக இருக்குது, எனக்கு கடுப்பாக இருக்குது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ண வேணாம். ஒரு சில நேரங்கள் அப்படி தான் இருக்கும். எனக்கு இது நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்போ இனிமேல் நான் என்ன பண்ணணும் அப்படி ஆசைப்பட்றேன்னா, அந்த நேரத்தில் எனக்கு எரிச்சலாக இருந்தால் கூட தான் அதனால் ஃபோனை தூக்கி போட்டு நம்ம அந்த நேரத்தில் நடிக்கவாது செய்யலாம். நடிக்கவாது செஞ்சு அவங்களோட கொலாகும் போது, அவங்களோட என்ஜாய் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைகள் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப டிசிப்ளினாகவும் வளருவாங்க அப்படின்றது சந்தேகமே கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கலாம் கூட நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம்ல அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ நண்பி சில பேர் கேட்டுதீங்க இந்த பேரண்டிங் டிப்ஸ், உங்களுக்காக தான் இது நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மேக் கம்யூனிகேஷன் எ ப்ரையாரிட்டி. ஸோ உங்கள் குழந்தை இப்போ ஏதாவது சொல்ல வருது, ஸோ இதை எதாவது பண்ண வருது, இல்லை உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா உடனே மூஞ்சில் அடித்த மாதிரி இப்போ பேசாத என்கிட்ட போ, இப்போ எனக்கு வேலை இருக்குது போ, அவங்க லிசன் பண்ணாமல் இருக்கிறது, அவங்கள அவாய்ட் பண்ணுறது, அவங்கள இக்னோர் பண்ணுறது, அது எல்லாமே அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தும், அவங்கள ஹர்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஹர்ட் பண்ணும்போது கொஞ்ச நாள் போக 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 அவங்க உங்களை இக்னோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்காதீங்க. ஸோ நல்ல மனநிலையில் உள்ள குழந்தைகளுக்கும் மனநிலை கஷ்டப்பட்டு அந்த ஒரு குடும்பத்தில் வரக்கூடிய கிட்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லையும் அவங்களோட ஸ்டடீஸ்லேயும் சரி, அவங்களுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தில் ஒரு நல்ல மனிதனாக வாழக்கூடிய அந்த ஒரு திறமையை கொண்டு வருவதிலையும் சரி, எல்லா இடத்துலையுமே அவங்களுக்குள்ள
இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எப்பயுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் அன்பை மட்டுமே செலுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி ஃப்ளெக்சிபிள் அண்ட் வில்லிங் டு அட்ஜஸ்ட் யுவர் பேரண்டிங் ஸ்டைலு. ஸோ நிறைய நேரங்களில் நான் இப்படி தான் இருப்பேன், என் குழந்தைய நான் இப்படி தான் வளர்ப்பேன், இதுதான் என்னோட வாக்கு மாற மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. ஸோ உங்களுடைய குழந்தை வளர்க்கக்கூடிய முறைகள் உங்களுக்கு இருக்கலாம். பட் ஆனால் ஒரு சில நேரங்களில் அது தப்பாக கூட இருக்கலாம்ல. அது நம்மளை அறியாமலே நம்ம குழந்தைகளை ஒரு தவறான பாதையில் கொண்டு செல்லலாம்ல, இல்லை அவங்கள ஹர்ட் பண்ணலாம்ல, அவங்கள கஷ்டப்படுத்தலாம்ல. நம்ம குழந்தைகள் கஷ்டப்பட்டாலோ அழுதாலோ நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? ஏற்றுக்க முடியாது தானே. அப்போ அந்த ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்கிற மாதிரியான ஒரு மனநிலையை ஃபஸ்ட்டு நீங்கள் உருவாக்கணும். நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஸோ உங்கள் குழந்தை வந்து ஒரு ஃபஸ்ட்டு இன்ஃபேண்டாக இருக்கும் போது அதோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு, அதுக்கப்புறம் டாட்லர் ஆகும்போது அதோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு, அதே மாதிரி அவங்க வளரும் போது வேறு, டீனேஜர் வேறு, ஸோ அதுக்கப்புறம் பெரிய ஆளாகி அவங்க இண்டிபெண்டாக இருக்கும்போது அவங்களுடைய தன்மைகள் வேறு. ஆனால் எப்போவுமே என் குழந்தை என்கிட்ட ஒரே மாதிரி தான் இருக்கணும், ஒரே மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி அவங்கள ரொம்ப புழிஞ்சு எடுத்து அவங்க வாழ்க்கையை வாழ விடாமல் தடுக்கக்கூடிய பேரண்ட்ஸாக மட்டும் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றத தெளிவாக நடந்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஸோ தட் யுவர் லவ் இஸ் அன்கண்டிஷனல். ஸோ நீங்கள் எப்போயுமே உங்கள் குழந்தைகிட்ட கரெக்ட் பண்ணும்போது எப்போவுமே உங்களுடைய ஒரு கரெக்டான கைடன்ஸை கொடுத்து உங்கள் குழந்தைகிட்ட அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதையும் நீங்கள் கேட்கணும். அவங்க மனசில் இருக்க கஷ்டத்தையும் சரி, அவங்க மனசில் இருக்க வேதனையும் சரி, அவங்க மனசில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்றத தெளிவாக கேட்டு உணர்ந்து அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோ யுவர் ஓன் நீட்ஸ் அண்ட் லிமிடேஷன் அஸ் அ பேரண்ட். ஸோ ஃபேஸ் பண்ணுங்கள். ஸோ சில நேரங்களில் எனக்கு எரிச்சலாக இருக்குது, என்னால் பண்ண முடியல, இந்த குழந்தைய வளர்க்க முடியல, எனக்கு கடுப்பாக இருக்குது, எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிக்கிறேன், எங்கள் பாட்டி தாத்தா வந்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது இட்ஸ் நாட் ரைட்டுங்க. ஸோ வி ஹாவ் டு ஃபேஸ் இட். ஸோ நம்ம ரெடி ஆகிட்டு எல்லா கமிட்மெண்ட்டை எடுத்துக்கிறதுனால தான் கல்யாணம் பண்ணோம், அதுக்கப்புறம் குழந்தை பார்த்தோம். அப்போ அந்த குழந்தை அதுக்கு என்ன தெரியும்? கரெக்டுங்களா? ஸோ இது வந்து எனக்கு கஷ்டப்படுத்துது, எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் நியாயம்? நம்ம முடிவு பண்ணி ஒரு குழந்தையை பெற்றுக்கிறோம். அப்போ அந்த குழந்தையை நல்ல முறையில் வளர்த்து நல்ல முறையில் நல்ல வாழ்க்கைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை மனசார அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ எதையுமே மேனேஜ் பண்ணி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு பேரண்ட்டாக இருந்து சந்தோஷமான குழந்தைகளை ப்ரொடியூஸ் பண்ணி சந்தோஷமான குழந்தைகள் நல்ல குடிமகனாகவும் நல்ல மனிதனாகவும் உருவாக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது. இதே நீங்கள் உங்ககிட்ட குழந்தைகள்னால் உங்களுடைய நண்பர்கள்கிட்ட சொல்லலாம். அவங்ககிட்ட குழந்தைகள் இருந்தால் இல்லை உங்கள் சிஸ்டர்ஸ்கிட்ட இந்த பாட்காஸ்ட்டை ப்ரிஸ்கிரைப்னு சஜஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இன்னும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் பேரண்ட் இது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த ஒரு பாட்காஸ்ட் எபிசோடை கேட்கும்போது அவங்களுக்கு புரிய வரும். ஓகே, நம்ம சில நேரங்களில் இதெல்லாம் தப்பு பண்ணுறோம்னு நினைக்கிறேன், இதை மாற்றிக்கலாம், நம்ம குழந்தைகள்கிட்ட எப்படி நடந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கான ஒரு டிப்ஸ் கிடைக்கும். ஸோ இது நம்மளுக்கான செல்ஃப் ஹெல்ப்புங்க. ஸோ உங்களுடைய குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து நல்ல ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய கடமை நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத மறக்கவே மறக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நேரங்களில் ஏன்டா நம்ம குழந்தை இப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்மக்கிட்ட என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, நம்ம என்ன தப்பாக பண்ணுறோம் அப்படின்ற யோசிக்க ஆரம்பித்தாலே நிறைய நேரங்களில் நம்ம குழந்தைகள் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ரொம்ப அருமையாக வளர ஆரம்பிப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம், நம்ம சந்தோஷமாக இருந்தால் இந்த உலகமே சந்தோஷமாக இருக்கும், நமக்கான வாழ்க்கை கிடைக்கும். ஸோ அல்டிமேட்டாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது நடக்கும். ஸோ இந்த எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிப்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் லிசன் பண்ணுறவங்க பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு குழந்தைகள் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இல்லைப்பா இதெல்லாம் கரெக்ட் வராது, 4 அடி போட்டால் தான் சரியாகுங்க அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னா தயவுசெய்து என்கிட்ட பேசுங்க. கண்டிப்பாக அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரு குழந்தையை அடித்தும் மிரட்டியும் அவங்கள வந்து எப்போவுமே வந்து ஒரு எதிர்பார்ப்புகளை கிளப்பி உனக்கு இதை தரேன் அதை தரேன் சொல்லிட்டு அவங்கள உருவாக்குவது ஒரு கரெக்டான பேரண்டிங்கே கிடையாதுங்க. ஸோ அவங்களோட புரிதலோட அவங்களுடைய அன்பால் இணைந்து அவங்களோட தொடர்ந்து பயணிப்பதில் தான் ஒரு வெற்றியும் சந்தோஷமும் இருக்குது. நம்மளுடைய சந்ததி நம்மளுடைய குழந்தைகள் நமக்கு எப்போவுமே ரொம்ப சிறப்பு அப்படின்றத சொல்லிக்கிட்டு, ஸோ அடுத்த எபிசோடில் ஒரு சூப்பரான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் வந்து விடைபெறுவது ஆர்ஜே மனோ. நீங்கள் இருக்கிறீங்க ஆர்ஜே மனோ, த தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன் மனோ. இது உங்களோட நம்பிக்கை. நீங்கள் இந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நண்பி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்க இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரைட், நம்ம அட் எண்ட் ஆஃப் த
பாட்காஸ்ட் இந்த எபிசோட் வந்துட்டோம். ஸோ உங்களுடைய மெசேஜை RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் மெசேஜ் எழுதி அனுப்ப நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களோட தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும், அடுத்த டாபிக் என்ன பேசலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும், நீங்கள் என் கூட பேசணும் பாட்காஸ்ட்டில் அப்படின்னாலும் நீங்கள் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் என் கூட நேரடியாக பேசலாம். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் RJ_Mano இந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜாயின் தேர். ஐ am போஸ்டிங் அப்டேட்ஸு. ஸோ நீங்கள் உங்களோட ரியாக்ஷன்ஸை கொடுக்கலாம். ஆல் ரைட், டேக் கேர் நண்பா நண்பி. என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாமே சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையில் அமையும். டேக் கேர். பை பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ_Mano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.